ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். ஸோ இன்றைக்கி விளாக்கு போகிறதுக்கு முன்னாடி விஷ் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர். இந்த 2024 உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே ரொம்ப சிறந்த வருஷமாக இருக்கணும். இது வரைக்கும் நம்மளோட லைஃப்பில் இருந்ததுலேயே இந்த வருஷம் தான் பெஸ்ட் வருஷமாக இருக்க போகுது அப்படின்னு நான் நம்புகிறேன், வேண்டிக்கிறேன், வாழ்த்துறேன். அண்ட் நானும் இந்த வருஷம் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து க்ளோவியாவில் வந்து சில நைட் செட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த நைட் செட்ஸ் வந்து அதோட ரீல் மாதிரி நாங்கள் வந்து ஒன்று ஷூட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படியே vlogலையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. நைட் வேர் கலெக்ஷனோட லிங்க் வந்து நான் கீழே போடுறேன். நான் வந்து ஒரு சேல் அப்போ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்பயுமே நல்ல சேல்ல இருக்கு. 1000 rupeesக்கு வாங்கினா 200 rupees, 1500 வாங்கினா 400 rupees அப்பெல்லாம் ஆஃபர் இருக்கு. செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த நைட் சூட் தான். எல்லாமே முன்னாடி எல்லாம் வந்து நைட்டிஸ் பெருசா நான் வியோ பண்ண மாட்டேன். இப்போ இந்த ஒரு வருஷமா சொல்லலாம் ரொம்ப நைட்டின்னு அம்மாவுக்கு ஒரு தடவை ஆனந்தத்துல நைட்டி வாங்க போயிருந்தோம். ஸோ அப்போ வந்து 3XL இருந்து நைட்டி எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இந்த இங்கே எலாஸ்டிக் வச்ச நைட்டி இருக்கும்ல அந்த நைட்டி, அது 3XL எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நிறைய ஆர்டர் பண்ணி கூட அம்மாவுக்கு அது பத்தவே இல்லை. அம்மாவுக்கு அது பிடிக்கல, பத்தலன்னு இல்லை. நான் ஒரு 3 நைட்டி கிட்ட எடுத்திருந்தேன், அம்மா வந்து ஒரு 9 நைட்டி கிட்ட எடுத்திருந்தாங்க. ஸோ எல்லாத்தையுமே என்கிட்டயே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு போறது நாளைக்கு போறதுன்னு வெறும் நைட்டி மட்டுமே வாரத்துல 5-6 நாள் வந்து நைட்டி மட்டுமே போட்டுட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த 1 மந்த்தா வந்து கான்சியஸ் டிசிஷனா நைட்டி போடக்கூடாது, நைட்டி வந்து ரொம்ப ரேரா தான் போடணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிருக்கிறதுனால நிறைய லவுஞ்ச் வேர் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ புது லவுஞ்ச் வேரா இருந்தா போடுறதுக்கு நிறைய ஆசையா இருக்கும் அப்படின்னு மேக்ஸ்ல இருந்து வாங்கியிருந்தேன், ஆஜியோல இருந்து வாங்கியிருந்தேன். அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நான் ரீல்ஸ் எல்லாம் ஷூட் பண்றப்போ உங்களுக்கு ஷேர் பண்றேன். இன்னைக்கு க்ளோவியாவோடது வந்து ஷூட் பண்ணோம். ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய லவுஞ்ச் வேரா வாங்குறதுக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த நைட்டி புராணம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இதுதான். ஒரு மாதிரி பியூட்டிஃபுல் ஃபேப்ரிக்ல இருக்கு. இது ஒரு மாதிரி பாப்கார்ன் ஃபேப்ரிக்னு சொல்லுவாங்கல்ல, காட்டன்லயே பாப்கார்ன் காட்டன் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கு. பியூட்டிஃபுல் செட். 2 பீஸ் செட்டை பொறுத்த வரைக்கும், லவுஞ்ச் வேர் பொறுத்த வரைக்கும் எனக்கு XXL, XXL, XL இது 3ல எது இருந்துச்சுனாலும் ஓகே. ரொம்ப லூஸா இருந்தாலும் ஓகே, ஃபிட்டா இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி. சோ இது வந்து ஹைட், நான் வந்து 172 சென்டிமீட்டர், எனக்கே ஹைட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இது எல்லாமே XXL சைஸ், எல்லாமே XXL. ஏன்னா XXL ஆஃபர்ல இருந்துச்சு. மேக்ஸ்ல நான் லவுஞ்ச் வேர் பேண்ட்ஸ் எடுக்கலையும் அப்படிதான். XXL பேண்ட்ஸ் எல்லாமே வந்து 699 அந்த மாதிரி இருந்துச்சு. XXL பேண்ட் வந்து 999, 150 அந்த மாதிரி ரேஞ்ச்ல இருந்துச்சு. நான் XXL போனேன். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். பியூட்டிஃபுல் பாப்கார்ன் ஃபேப்ரிக். லென்த் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு, கரெக்டா இருக்கு. ஸோ அதனால இது வந்து ஒரு ஷேட், ஒரு லைட் லாவெண்டர் ஷேட்ல இருக்கு. இது வந்து நம்ம நார்மலா லவுஞ்ச் வேரோட மெட்டீரியல் இருக்கும்ல, செம்ம சாஃப்டான மெட்டீரியல், ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. இந்த நாட் மட்டும் தான் ஒரு மாதிரி நரம்புல இருக்கிற மாதிரி இருக்கு. பட் இது வந்து காட்டன் தான், நரம்பு கிடையாது. ஒரு ஃபீலுக்கு அப்படி இருக்கு. ஸோ ஒரு மாதிரி ஆக்வா கிரீன் ப்ளூல. இதுவும் வந்து 3XL தான். ஸோ இப்போ நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து ரெகுலரா நான் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதெல்லாம் ஷார்ட்ஸ்ல போடணும்னு நினைக்கிறது, பட் போடுறது இல்லை. நீங்க சப்போஸ் அந்த ரீல்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா என்னோட லவ்லி தமிழ் சேனல் அப்படிங்கறத நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ரெகுலரா இனிமே என்னோட ஃபுட் அப்டேட்ஸும் டெய்லி வந்து என்னோட பிளேட்டும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இதுதான் வந்து டாப். ஒரு மாதிரி தேனியா ஈயான்னு தெரியல. ஸோ அந்த பிரிண்ட் போட்டுருக்கு. ஒரு 3/4 ஸ்லீவ். நெக்ஸ்ட் இந்த சூப்பர் கியூட்டான ஒரு வயலட் கலர், அது கூட லைட் லாவெண்டர். இது வயலட்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். லைட் வயலட் மாதிரி இருக்கு. இது 3/4 வருது. எல்லாமே XXL, நல்ல லூஸா இருக்கு. பட் எனக்கு அது ஓகே தான். நான் இன்னும் நல்லா ஸ்லிம்மானா கூட எனக்கு லவுஞ்ச் வேர் வந்து லூஸா இருக்கிறதுல பிரச்சனை இல்லை. சப்போஸ் டைட் பண்ணும் அப்படின்னா நான் ஆல்டர் பண்ணிக்கலாம். ஒரு பூனைக்குட்டி போட்ட டாப். ஸோ இதோட வீடியோ எல்லாமே நான் சைட்ல அட்டாச் பண்றேன். இந்த மாதிரி vlogலயே குட்டி குட்டி ஷாப்பிங் ஹால்ஸ் வந்து ஆட் பண்ணட்டுமா அப்படிங்கறத ப்ளீஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த vlogல இருந்து, இந்த vlogல இருந்து ரெகுலரா நம்ம சேனல்ல கிவ்அவேஸ் இருக்க போகுது. சோ அந்த கிவ்அவேல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மந்த்லி 2 வீடியோல இருந்து கிவ்அவே வின்னர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி சின்ன கிஃப்ட் ஏதாவது நான் சென்ட் பண்ணலாம்னு இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனல்ல எல்லாம் கிவ்அவே பண்ணியே. சோ ரெகுலரா பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அந்த கிவ்அவேல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணனும்னா ஒண்ணுமே கிடையாது. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். அது நீங்க சொன்னாதான் தெரியும், எனக்கா தெரிய போறது கிடையாது. நீங்க இந்த சேனல்ல என்ன வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்க, இல்ல இந்த சேனல்ல என்ன வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும். கமெண்ட் செக்ஷன்ல இருந்து மந்த்லி 2 வந்து ரேண்டம் பிக்கர் மூலமா 2 பேரை செலக்ட் பண்ணி கிஃப்ட் சென்ட் பண்ண போறோம். 4th செட் வந்து இதுதான். இது வந்து ஒரு ஃபுல் பிளாக், இதுவும் வந்து ஒரு ஃபுல் பேண்ட் தான். இது இல்லாம ஒரு 3/4 கிளவுஸ் மாதிரி நான் ஒரு பேண்ட் வாங்கியிருந்தேன். அதை வந்து இந்த ஹால்ல காட்டுறதுக்கு மறந்துட்டேன் நானு. சோ இந்த பியூட்டிஃபுல்லான பிளாக் கலர் டாப். இதோட நெக் லைன், இதோடதும் இந்த வயலட்டோட நெக்கும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி வி நெக் மாதிரி வந்துருந்துச்சு, பீட்டர் பேன் காலர் மாதிரி கொடுத்து. சோ இதுதான் 4th செட். சோ கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே வந்து சேனல் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன மாதிரி வீடியோஸ் எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோக்கு முடிஞ்சா ஒரு லைக், இல்ல பிடிக்கல ஏதாவது பிடிக்காம இருந்துச்சுன்னா ஒரு டிஸ்லைக் பண்ணுங்க.
ஸோ நெக்ஸ்ட் வேலையை வந்து நம்ம பார்க்க போகலாம். இது எல்லாமே நியூ இயருக்கு நாள். ஸோ இன்றைக்கி வந்து காலையிலே பாட்டி வீட்டுக்கு வந்திருந்தோம். நெய் எடுக்கிறதுக்காக வெண்ணெயை வந்து மோர் கடைஞ்சி போடுவாங்களா, அந்த மாதிரி கடைஞ்சி பாத்திரம் மேலே ஃபுல்லாக வெண்ணெய் வச்சுருந்தாங்க. ஸோ அதை ஷூட் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி வந்து அம்மா தான் வந்து மட்டன் மசாலா செஞ்சாங்க. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், சிம்பிள் ரெசிபி, பட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து போட்டு தாளிச்சிக்கிறாங்க. இதெல்லாம் தாளிச்சிட்டு லைட்டாக கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கிறாங்க. கருவேப்பிலை நேரம் போட்டிருப்பாங்க, அன்றைக்கி ஏன் போடலன்னு தெரியல, ஒருவேளை இல்லையோ என்னமோ. ஸோ சின்ன வெங்காயம் வந்து போட்டுக்கிறாங்க, நீளமாக வதக்கிட்டு. சின்ன வெங்காயம் அது நல்லா ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள் கருவேப்பிலை போடுறாங்க. சின்ன வெங்காயம் போட்டுட்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா வதங்க விடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுப்போம். இந்த ரெசிபி செய்யல நான் பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா நான் சொன்ன மாதிரி தான் செய்வாங்க. அன்னைக்கு என்னமோ மிக்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. எனிவே ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு தக்காளி போட்டுக்கிறாங்க. நான் இனிமேல் ஸ்க்ரீனில் ஓடுறத வச்சு ஆடியோ கொடுக்குறேன், நானாக ரெசிபி சொல்லலை. ஸோ இது நல்லா வதக்கிக்கிட்டு இது வந்து சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும், சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும், செம்மையான ரெசிபி. ஸோ உப்பு போட்டு வதக்கிக்கிட்டு மட்டன் இது பண்ணிக்கிறாங்க. மட்டன் முன்னாடியெல்லாம் ஒரு சில சமயம் வந்து வேக வச்சு நம்ம போடுவோம், பட் அப்படி போடுறத விட இப்படி தனியாக இதுலேயே வேக விட்டால் தான் வந்து நல்லாயிருக்கு. ஸோ அதை வந்து மூடி போட்டு அதுலேயே நிறைய தண்ணி வரும்ல, அதுலேயே விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போடுறாங்க. குழம்புக்கு வந்து மட்டன் குழம்புக்கு நம்ம மல்லித்தூள் நிறையா போடுவோம், பட் இந்த இதுக்கு வந்து மல்லித்தூள் வந்து கம்மி தான். மிளகாத்தூளை விட மல்லித்தூள் கம்மி. கொஞ்சமாக தேங்காய் சோம்பு அரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி நல்லா வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியதான். இட்லிக்கு, சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அன்றைக்கி லன்ச் வந்து காலிஃப்ளவர் கூட்டு, பருப்பு போட்டு காலிஃப்ளவர் கூட்டு. ஸோ அதோட வந்து சப்பாத்தி இருக்குது, அப்புறம் மட்டன் மசாலா இருக்குது. ஃபஸ்ட்டு காய் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிப்பேன். ஸோ இப்போ வந்து 2024க்கான சேவிங் சேலஞ்சஸ்லாம் நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எத்தனை பேருக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லுங்கள். நியூ இயருக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் வாங்கின ஜுவல்ஸ் எல்லாமே, நியூ இயர் அன்றைக்கி வாங்கின ஜுவல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி சேவிங் சேலஞ்சஸில் 2023யோட சேவிங்ஸ் சேலஞ்சஸில் நான் எடுத்தது தான். ஸோ எத்தனை பாக்ஸ் இருக்கோ அத்தனை பாக்ஸ் வந்து டிசைன் போட்டு வச்சுப்பேன். அதுக்கப்புறம் கேஷ் ஸ்டஃபிங் மூலமாகவும் அதுக்கப்புறம் சேலஞ்சஸ் மூலமாகவும் சேவ் பண்ணி வைக்கிறது தான். ஸோ எத்தனை பாக்ஸ் இருக்கோ, இப்போ 30,000 சேர்க்கணும் அப்படின்னா அந்த 30,000 69 பாக்ஸில் எப்படி டிஃப்ரெண்ட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணலாம். 300 ரூபாய் எத்தனை தடவை, 400 ரூபாய் எத்தனை தடவை இப்போ போட்டு வச்சுருக்கேன்ல, இந்த மாதிரி மண்டையை குழப்பி நிறைய மிக்ஸ் பண்ணி இயர்லி ஃபண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுருவேன். ஸோ இது டோட்டலாக 2.5 lakhs to 3 lakhs அந்த மாதிரி வரும். நம்ம மெயினாக நம்ம போடுற நகைச்சிட்டோ இல்லை நம்ம போடுற சிட்டோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டோ இல்லாமல் நம்மன்னு சேவ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி சேவ் பண்ணுறது உங்களோட பட்ஜெட் பொறுத்து. நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வெறும் வருஷம் ஃபுல்லாக சேர்க்கறதுக்கே 15,000 10,000 அப்படிலாம் தான் வச்சுருப்பேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. நான் இது கேன்வாவில் தான் பண்ணுவேன். நான் இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னும் காட்டுறேன். அதை வந்து ஃபில் பண்ணி கலர் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த வேலையெல்லாம் பிடிக்கும். இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நமக்கு பண்ணுறதுக்கே. ஒரு 10,000 சேர்க்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 10,000 எத்தனை நாள் வருஷம் ஃபுல்லாக சேர்ந்து 10,000 சேர்க்க போகிறீங்களோ, இல்லை உங்களோட பட்ஜெட்டுக்கு நீங்கள் மாதம் 10,000 சேர்க்கலாம், இல்லை ஒரு வாரத்தில் நான் 10,000 சேர்த்துருவேன், இல்லை நான் ஒரு வருஷம் ஃபுல்லாக 10,000 எதுவாக இருந்தாலும் ஓகே. அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஃபன் மெத்தடில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இது எப்பயுமே வருஷம் நான் வந்து பண்ணுவேன். வருஷம் வேறு சேலஞ்ச் பண்ணுவேன். ஸோ எவ்வளோ கேஷ்ன்னு போட்டுட்டு அதை 400 500 700 800 600 300 இப்படிலாம் போட்டிருக்கேன். இல்லை மேலே பார்த்தீங்கன்னா 150 500 1000 அப்படிலாம் போட்டிருப்பேன். ஒரு சேலஞ்சில் ஒரு அமௌண்ட்டுக்கு அதை வந்து நான் இது பண்ணி வச்சுருப்பேன். இதெல்லாம் கிறிஸ்மஸ் ஃபண்ட், நியூ இயர் ஃபண்ட் இதுக்கெல்லாம் இருக்கணும். இப்போ தீபாவளி அப்படின்னா மாமா போனஸ் கொடுக்கணும், அதுக்கு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் தேவைப்படும். கிறிஸ்மஸ்க்குனா நம்ம சீர் கொடுப்போம், நம்மளோட கிறிஸ்மஸ் ஃபண்ட் இருக்கும், அதுக்கு தேவைப்படும். ஸோ இதெல்லாம் தேவைப்படுறதுக்கு வருஷம் ஃபுல்லாக கடைசி நேரத்தில் இல்லாமல் வருஷத்தில் ஸ்டார்டிங்லேயே நான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுப்பேன். ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குற மாதிரி. இது ஆக்சுவலாக இன்றைக்கி நடந்தது தான், பட் இது கண்டினியூஸாக காட்டினா நல்லாயிருக்குங்கிறதுனால நான் இப்போயே காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் அந்த சேலஞ்சை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துருவேன். அதுக்கு எத்தனை பாக்ஸ் வேணுமோ, எத்தனை கவர் வேணுமோ அதை விட்டுட்டு அடுத்த சேலஞ்சை வந்து பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணி இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக இந்த புக்லேயும் இன்னொரு புக் 100 என்வலப் சேலஞ்ச் இருக்கும். அது 2 புக்கில் மட்டும்தான் நான் சேவ் பண்ணுவேன். நீங்கள் இந்த 1000 டிஃப்ரெண்ட்டாக சேவ் பண்ணலாம். எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த 100 என்வலப் சேவிங் சேலஞ்ச் வந்து அமேசானில் இப்படியே இருக்குது, 100 இதோடு இருக்கும். இந்த பிரிண்ட் அவுட் வந்து நான் எடுத்தது. நீங்கள் இதில் வந்து ஒரு 100 100 சேர்க்கிறதா எடுத்துக்கலாம், 100 10 ரூபா இருக்கலாம், 100 500 சேர்க்கிறதா இருக்கலாம், 100 1000 சேர்க்கிறதா இருக்கலாம். அது நம்மளோட பட்ஜெட் பொறுத்து, நம்மளோட சேவிங் பொறுத்து இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட ஏர்னிங் பொறுத்து இருக்குது. ஸோ இது எல்லாமே கேஷ் ஸ்டஃபிங். நான் வந்து 70% நம்மளோட ஆன்லைன் பேமெண்ட்டும் 70% ஆன்லைனும் 30% கேஷ் ஸ்டஃபிங்கும் பண்ணுவேன். இப்போ நான் ரெகுலராக சேலரிஸ்
சேலரிஸ் கொடுக்குறது, ரெகுலராக நம்ம வந்து கேஷாக கொடுக்குறது எல்லாமே கேஷாக இது பண்ணுவேன். இது வந்து கார் இன்சூரன்ஸ், கிறிஸ்மஸ் இதெல்லாம் நம்ம அங்கே கேன்வாவில் பண்ணியிருந்தேன்ல, அதுதான் தீபாவளி, டேர்ம் இன்சூரன்ஸ் எல்லா இன்சூரன்ஸும் இதில் இருக்கும். காசெல்லாம் அப்படியே சேர்த்து இப்படி இந்த பவுச்சுக்குள்ளேயே வச்சுருப்பீங்களா ஜெனி ஒரு வருஷம்னா? இல்லை, எவ்வளோ சேர்க்குறேங்கிறத கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு பேப்பரில் அவ்வளோ அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டு அக்கௌண்ட்டில் வந்து பணத்தை போட்டுருவேன். ஜஸ்ட் எனக்கு ஒரு ஐடியா இருக்கிறதுக்காக. இது நான் மாதம் பால் கொடுக்குறது, அம்மாவுக்கு சேலரி கொடுக்குறது எல்லாமே வந்து மந்த்லி பண்ணுறது. ஸோ அது வந்து மாதம் நான் ஸ்டஃப் பண்ணுங்கிறதுனால இது வந்து கேஷ் அப்படியே ஒன்று ஒன்றா ஸ்டஃப் பண்ணுவேன். எது ஸ்டஃப் பண்ணியிருக்கேங்கிறத கீழே பின்னாடி வந்து எழுதிப்பேன் இந்த மாதிரி ஒரு பேப்பரில். இதெல்லாம் இந்த பைண்டர்ஸ்லாம் இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கிது. நான் ஸ்டார்ட் பண்ணுறப்பெல்லாம் இதெல்லாம் இங்கே கிடைக்காது. இப்போ அமேசான்லேயே இருக்குது. ஸோ இது வந்து சப்போஸ் நான் வெளில எடுத்துகிட்டு போகிறேன்னா யூஸ் பண்ணுவேன். ஸ்டஃபிங்லேருந்து எடுத்துகிட்டு போகிறேன்னா, ஏன்னா இதில் வந்து ஜிப்பரோடு இருக்கும். இது எல்லாமே 3 months ஒன்ஸ் 2 months ஒன்ஸ் பண்ணுறது. ஒய்ஃபை, பெட்ரோல் வந்து எப்போயும் இருக்கிறது தான். ஏன் இதுக்குள்ளே வச்சுருக்கேன்னு தெரில. கரண்ட் பில்லு, எமர்ஜென்சி ஃபண்டு, ஷாப்பிங் நீங்கள் அடிக்கடி பண்ணுறீங்க ஜெனினா, நான் என்னோட மாதம் நான் என்னோட ஷாப்பிங்க்கு எவ்வளோ எடுக்கிறனோ அதை எடுத்து வச்சுடுவேன். நான் எப்போ ஷாப் பண்ணுறனோ அப்போ இதிலேருந்து எடுத்துப்பேன். ரேண்டம் மிஸ்லேனியஸ் இது வந்து வேறு எதுலையாவது குறையுதுன்னா அதிலிருந்து எடுத்து போட்டுப்பேன். எனக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு 2 yearsஆக ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பிரிண்ட் அவுட்ஸ் எல்லாமே இப்போ எடுத்தது. இயர்லி ட்வைஸ் ஆர் ஒன்ஸ் வந்து நான் இதெல்லாம் மாற்றிக்குவேன். பார்க்க நல்லாயிருக்கும், நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. இது எக்ஸ்ட்ரா 2 envelope இருக்குது. அந்த என்வலப்போட இது வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ லாஸ்ட் டைம் வச்சுருந்த சேவிங்கோட தான் அது. ஸோ இது 3 கேஷ் ஸ்டஃபிங் பைண்டரும் 2 சேலஞ்ச் பைண்டரும் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து இன்றைக்கி நடந்தது தான். பட் அன்னையோட கண்டினியூஸாக இருந்தால் உங்களுக்கு இதாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ இது எல்லாமே வந்து நியூ இயர் அன்றைக்கி நடந்தது. ஸோ நியூ இயர் அன்றைக்கி ஏதாவது ஜுவல் எடுக்கலாம் அப்படின்னும், அப்புறம் வயலூர் முருகன் கோயில் போகலாம் அப்படின்னும் எனக்கு வந்து பிளான் இருந்துச்சு. வயலூர் தானே? ஆமாம், வயலூர் முருகன் கோயில் போகலாம் அப்படின்னு பிளான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு காலையிலே நான், அகல்யா, அம்மா, மாமா 4 பேர் கிளம்பி ஃபஸ்ட்டு ஜிஆர்டி தான் போனோம். எனக்கு விரல் வந்து பெருசாக இருக்கும், ஆனால் ரிங் வந்து மெல்லிஸாக போட தான் பிடிக்கும். அந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌசி வந்து ஜிஆர்டியில் இருக்குக்கான்னு சொல்லியிருந்தா, அதனால் பார்க்க போயிருந்தோம். ஒரு 2-3 ரிங் எனக்கு பிடிச்ச மாதிரி கிடச்சிச்சு. ஆனால் அங்கே வந்து அந்த வேஸ்டேஜ் வந்து எக்கச்சக்கமாக இருந்துச்சு. ஒரு பிளாட்டினம் ரிங் எடுத்திருந்தோம். ரிங்கே வந்து கம்மி தான், ஆனால் அதுக்கு வந்து 25,000 என்னமோ தான். அதுக்கு செய்குலி இந்த வேஸ்டேஜ் மட்டுமே 14,000 போட்டாங்க. ஸோ அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் ஆரியபவனில் முடிச்சுட்டு ஜாசாலுக்காஸ் வந்திருந்தோம். ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து ரிங்ஸ் எல்லாம் கிடச்சிச்சு. இங்கே வந்து ஓரளவு ரீசனபிளாக இருந்துச்சு. இங்கேயும் நம்ம பேசி குறைக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஜிஆர்டியில் பேசினாலுமே அதுக்கு மேலே குறைக்க மாட்டோம் அதுதான் சொல்லிட்டாங்க. சேம் டைப் ஆஃப் ரிங்ஸ் இருந்துச்சு. சில முத்து மோதிரம்லாம் அதே மோதிரமே கூட இருந்துச்சு. அதே சைஸ் இல்லை, பட் அதே மோதிரம் கூட இருந்துச்சு. ஓரளவு ரீசனபிளாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரிங் வாங்கிட்டு வந்தோம். ரிங், அப்புறம் மாமா செயினுக்கு ஒரே ஒரு பெண்டன்ட். இந்த வீடியோ எண்டில் நான் அந்த ரிங்கெல்லாம் காட்டுறேன். ஸோ அதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். இயர் ஸ்டார்டிங்கில் வாங்கலாம் அப்படின்னு எனக்கு சும்மா தோணுச்சு. இது எல்லாமே அந்த 2023யோட சேவிங்ஸ் சேலஞ்சில் வந்த மணியை வச்சு தான் இந்த இது வாங்கினது. வந்துட்டு எனக்கு வந்து வயலூர் முருகன் கோயில் ட்ரிச்சி பக்கத்தில் இருக்குல்ல, அங்கே போகணும் அப்படின்னு தோணிருந்துச்சு. முதல் நாள் நான் வந்து சில வீடியோஸ் பார்த்துருந்தேன். அங்கே என்னமோ போகணும்னு தோணுச்சு. மாமாட்ட கேட்டேன், கூப்பிட்டு போகிறீங்களான்னு. சரி வா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு கிளம்பிட்டோம். மேப்பை போட்டுட்டு ட்ரிச்சி வழியாக இருந்துச்சு. அங்கே போய் ஆனால் நான் எதுவுமே ஷூட் பண்ணவே இல்லை, மறந்துட்டேன். சுத்தமாக ஷூட் பண்ணே தோணல. சாமி கும்பிட்டுட்டு திருப்பி வந்துட்டு திருச்சி அஸ்வின்ஸில் சாப்பிட்டுட்டு திருப்பி வீட்டுக்கு வரதுக்கு 10:30க்கு மேலே ஆனிச்சு. நம்ம தஞ்சாவூரில் இருக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல. பட் இங்கே வந்து அவ்வளோவா நான் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸையோ உங்களெல்லாம் நான் மீட் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்காது. பட் அன்னைக்கு ஜிஆர்டியில் 2 பேரை மீட் பண்ணோம். அப்புறம் கோயிலில் ஒருத்தவங்களை மீட் பண்ணோம். நிறைய பேரை மீட் பண்ணியிருந்தோம். ஒரு 4 பேருங்கிறது இங்கே எனக்கு பார்க்குறது ரொம்ப நிறைய பேர் மாதிரி. 4 பேர் மீட் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப வந்து பேசினது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் எனக்கு வீட்டுக்கு வரதுக்கே 10:30 ஆகிடுச்சு. ஸோ இந்த ஜுவல்ஸ் எல்லாம் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தது. இதுவும் இன்னைக்கு காலையில் எடுத்தது தான் இதுவும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு நங்கூரம் மாதிரி இந்த பெண்டன்ட் வந்து மாமாவோட செயினுக்கு எடுத்துருந்தோம். இது வந்து 2 கிராம் கிட்ட வந்துச்சு. மொத்தமாக வாங்கின நகையோட இது வந்து இந்த கல்லெல்லாம் இல்லாமல் 19 கிராம் 200 மில்லி வந்துச்சு. எல்லாமே 2023யோட சேவிங்ஸ் சேலஞ்சஸில் இருந்த அந்த அமௌண்ட் தான். ஸோ இது வந்து எனக்கு எடுத்திருந்த ரிங். எனக்கு வந்து உங்களுக்கு சென்னையில் பெங்களூரில் எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு எனக்கு ப்ளீஸ் சொல்லுங்கள். விரல் மொத்தம், ஆனால் மெல்லிசான மோதிரம் வேணும். அது எனக்கு இங்கே கிடைக்கவே மாட்டேங்குது. தேடி தான் இது எல்லாத்தையும் அவ்வளோ நேரம் வந்து அந்த அண்ணாவை போட்டு படுத்தி எடுத்து தான் இது எல்லாமே கிடச்சிச்சு. மொத்தமாக எனக்கு கிராம் தெரியுது. தனித்தனியாக எல்லா மோதிரமும் எத்தனை கிராம் அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் நார்மல் ஸ்டோன்ஸ் தான். அந்த ப்ளூவோட ஸ்டோன் மட்டும் 2000 rupees வந்துச்சு. ஏதோ ஒரு இந்த ஸ்டோன்னு சொல்லி சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாங்க. இது மாமாவுக்கு எடுத்துருந்தோம் ஒரு ரிங்கு. இது 2 என்னோட ஓல்டு ரிங். இது எனக்கு மாமா வந்து எனக்கு ஒரு பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணி கொடுத்தது. இது எப்பயுமே கையில் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 கிராம் மாதிரி இது வாங்கியிருந்தேன். ஸோ இந்த 5 ரிங் தான். இதில் 4 ரிங் எனக்கும் 1 ரிங் மாமாவுக்கும் எடுத்திருந்தோம். அதில் அந்த மோதிர விரலில் போட்டிருக்கிற ரிங் மட்டும் நான் கையிலே போட்டுக்கலாம் அப்படின்னு அது ஒரு 2 கிராம் கிட்ட வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு நேவி ப்ளூ கலர் ஸ்டோன்.
ஸோ இதெல்லாம் அப்புறம் அந்த நங்கூரம் பெண்டன்ட் மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இப்படி தான் என்னோட நியூ இயர் போணுச்சு. தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோவில் வந்து கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா ப்ளீஸ் கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்தை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹோப் யூ ஆல் ஹாவ் அ கிரேட் 2024. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.